எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா, அமைக்கவா வேண்டாமான்னு குழந்தையோட ஒரு பொண்ணு தன் பெற்றோரோட கேட்க வந்திருக்கான். காரணம் சொல்லலாம். திருமால் பெருமைக்கு நிகரேது, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கணிரசமாக இனிக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில ஏன் இந்த குழப்பம் வந்துச்சுன்னு கேட்டா, முன் ஜென்ம பாவ வினைகளால் ஏற்பட்டதுதான் இந்த பிரச்சனை. அதனால இனி ஒரு வாழ்க்கையை அமைச்சு புண்ணியமான நிலை அமையக்கூடிய விதி இருக்கு என்பது உண்மை. அதுக்கு இன்னும் 69 நாட்கள் அவகாசம். பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தரேன், எல்லாம் நல்லா நடந்துரும். வேற என்ன வேணும்ப்பா? பையனுக்கு வேலை கிடைச்சிரும். மனசு பக்கத்துல வா, அவனுடைய உள்ளத்தை செம்மையாக்கி காப்பாய்த்தாரேன். கல்யாண வாழ்க்கை ஆவணிக்கு மேல் நடக்கும். பையனுக்கு உன் பிள்ளை டாக்டர் ஆயிருவா. ஆமாமா, பக்கத்துல இப்படி வா, பக்கத்துல வா. சரி, சென்று வென்று வாருங்கள். கர்மசாமிக்கு என் பொண்டாட்டி சரியில்லையா, அவ உடம்பு சரியில்லையான்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். சாப்பாடு முடிச்சு போங்க. என்ன பாப்பா, பக்கத்துல நின்று கூப்பிடுறது மாதிரியே ஒரு பிரேமை சத்தம் உன் மனைவி காதுல விழுது. சரிதானா? யாரோ என்னைய கூப்பிடுறாங்க, யாரோ என்கிட்ட பேசுறாங்க, எனக்கு கண்ட கண்டமாகலாம் தெரியுது. நீ அவளுக்கு இது மனசு சம்பந்தமான கோளாறா அல்லது செய்வனை சம்பந்தமான கோளாறா இல்ல வேற ஏதும் தீய சக்திகள் பேய் பிசாது பிடிச்சு ஆட்டுதா அப்படின்னு படாத பாடுபட்டுவார. நீ இந்த நிலைமையிலிருந்து மாற்றி அவளை தெளிவாக்கி தந்தா போதும்னா கால் வந்துடுவான்.